வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 709 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 8th தனியாக ஜாப்பு, 10th தனியாக, 12th தனியாக, இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இது வந்து பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 20,200 அதிகபட்சம் 67,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 16/5/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டருங்கிற கேட்டகரி, ஃபினான்ஸ் ஆஃபீஸர், லைப்ரரியன் அதாவது நூலக உதவியாளர், அடுத்தது டெப்டி ரிஜிஸ்டர், இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அதாவது நூலக உதவியாளர், அடுத்தது அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டரர், அதே மாதிரி செக்ஷனல் ஆஃபீஸர். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங், 6 போஸ்டிங், 2 போஸ்டிங், 4 போஸ்டிங், இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து இவங்க பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஸோ இது மாதிரியான கிளர்க்கு ஜாப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 29 போஸ்டிங் அப்பர் டிவிஷன் கிளர்க்கும், லோவர் டிவிஷன் கிளர்க்கு கிட்டத்தட்ட 99 போஸ்டிங் இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கிட்டத்தட்ட 405 போஸ்டிங் வந்து அதிகபட்சமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா அதிகபட்சமான வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. ஸோ அதே மாதிரி 99 போஸ்டிங் லோவர் டிவிஷன் கிளர்க்கு, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு 29 போஸ்டிங். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 10th 12th தான் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்தது ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 போஸ்டிங். அதே மாதிரி செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட், லைப்ரரி அசிஸ்டண்ட்டு, லைப்ரரி அட்டண்டன்ட்டு, லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டு, ஸோ அதேமாதிரி லேபரேட்டரி அட்டண்டன்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா 16 போஸ்டிங் லேபரேட்டரி அட்டண்டன்ட்டுக்கும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 16 போஸ்டிங், அட்டண்டன்ட்டுக்கு 45 போஸ்டிங் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஏஇ, இது வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போஸ்டிங், சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போஸ்டிங், இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரைவேட் செக்ரட்டரி, அதேமாதிரி சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டரு, இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். பே மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வந்து இப்போ 37,000 40,000 வரைக்கும், அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 20,000க்கு மேலே தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 40 இயர்ஸுக்கு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ரிஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி நீங்கள் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபினான்ஸ் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது டெப்டி ரிஜிஸ்டர். ஸோ இதுக்கும் வந்து மாஸ்டர் டிகிரி 55%. ஆடிட் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது ரிலேட்டட் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் லைப்ரரியன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 55% நீங்கள் வந்து லைப்ரரி சம்மந்தப்பட்டது வந்து லைப்ரரி சயின்ஸு, ஸோ இது மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அல்லது இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி, அதே மாதிரி செக்ஷனல் ஆஃபீஸருக்கு வந்து பேச்சுலர் டிகிரி வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அசிஸ்டன்ட் இது பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, நீங்கள் எந்த பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளர்க்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி எந்த போஸ்டிங் படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 400க்கு மேலே போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th தான் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட். ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி, அதே மாதிரி செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரி, லைப்ரரி அசிஸ்டண்ட். ஸோ இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் கேட்டிருக்காங்க. லைப்ரரி அட்டண்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th படிச்சிருந்தீங்கன்னா போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கு வந்து 10th 12th, லேபரேட்டரி அட்டண்டன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 12th. ஸோ இது மாதிரியான குவாலிஃபிகேஷனுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஇ பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் வந்து பேச்சுலர் டிகிரி அல்லது வந்து டிப்ளமோ படிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. டோட்டலாக இவ்வளோ போஸ்டிங் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடெக் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓபிசி அண்ட் பிசி கேண்டிடேட்டுக்கான அஃபிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு க்ளோசிங் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 16 மே சொல்லியிருக்காங்க. ஸோ
இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா visvaparthi.ac.in. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது vpharthi.nrec.nta.ac.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு. விஸ்வபாரதி அதுலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் வந்து போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.